கூட்டு குடும்ப சொத்தில் இந்து வாரிசுரிமை சட்டத்தின்படி எனக்கு 1/3 பாகம் வேண்டும் அப்படின்னு சொல்லி 1970 இருந்து 2023 வரைக்கும் நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் செய்து வழக்குல தோற்று போன ஒரு மகள் எதற்காக இந்து வாரிசுரிமை சட்டத்தின்படி இவருக்கு கூட்டு குடும்ப சொத்தில் பாகம் தர முடியாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் இவருடைய உரிமையை பறிச்சிருக்கு, மறுத்திருக்கு. எதனால் இவருக்கு உரிமை வழங்கப்படலை என்பதைத்தான் முழுமையாக பார்க்க போறோம். ஏற்கனவே கூட்டு குடும்ப சொத்தில் இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு 6 மற்றும் பிரிவு 6 உட்பிரிவு 1 படி பெண்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே பல காணொலிகளாக நம்ம பதிவு செஞ்சிருக்கோம், நீதிமன்ற தீர்ப்புகளும் பதிவு செஞ்சிருக்கோம். ஆனால் இந்த வழக்கை பொறுத்தளவு பெண்ணுக்கு உரிமை மறுக்கப்பட்டிருக்கு, பெண்ணுக்கான உரிமை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்கள் உங்களுடைய தந்தையாரின் சுய சொத்துலையும் பூர்வீக சொத்திலும் உரிமை கோருவதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை அப்படின்னு சொல்லி அவரை நீதிமன்றம் புறக்கணிச்சிருக்கு. என்னதான் இந்த வழக்குல நடந்திருக்கு? இந்த வழக்கானது சென்னை உயர் நீதிமன்றத்துல 2வது மேல்முறையீட்டு மனுவாக பதிவு செய்யப்பட்டு மாண்புமிகு நீதியரசர் எஸ். சவுந்தர் அவர்கள் முன்னிலையில 20/2/2023 அன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இதோடைய தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கு லீலாவதி வெர்சஸ் செல்லச்சாமி. இந்த வழக்கை பொறுத்தளவு தந்தை ராமசாமி அவர்களுக்கு 2 வாரிசுதாரர், ஒன்னு செல்லச்சாமி, இன்னொன்னு லீலாவதி அவர்கள். இந்த ராமசாமி அவர்களுக்கு 2 வகையான சொத்து இருக்கு. ஒன்னு தந்தையின் சுய சம்பாத்தியத்தில் சுவாதீனமாக அவர் வாங்கிய சொத்து. இரண்டாவதாக கூட்டு குடும்ப சொத்து பாகத்தின் மூலம் இவருக்கு கிடைக்கப்பட்டது. இந்த 2 சொத்துக்கள்லையும் எனக்கு பாகம் வேணும், 1/3 பாகம் வேணும் அப்படின்னு சொல்லி தந்தை இறந்த பின்பு தாலுகா உரிமையியல் நீதிமன்றத்துல அந்த லீலாவதி அவர்கள் உரிமையியல் வழக்கு தொடுத்திருக்காங்க. இந்த உரிமையியல் வழக்கை விசாரணை செய்த தாலுகா நீதிமன்றம் ஆவணங்கள் எல்லாம் ஆய்வு செய்து குறுக்கு விசாரணை செய்து சாட்சியங்களை விசாரணை செய்த பின்பு லீலாவதி அவர்களுக்கு எல்லா சொத்துலையும் பாகம் தர முடியாது, ஒரு சில குறிப்பிட்ட சொத்துல மட்டும் பாகம் தர முடியும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட சொத்துக்கள்ல மட்டும் பாகத்தை வழங்கி வழக்கை முடிச்சு வச்சிருக்கு. இதை எதிர்த்து அவருடைய சகோதரர் செல்லச்சாமி அவர்கள் மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில் அப்பீல் போறாங்க. ஏன்னா எனது சகோதரிக்கு பூர்வீக சொத்தில் எந்த விதமான உரிமை கோருவதற்கும் சாத்தியம் கிடையாது, இதை கீழமை நீதிமன்றம் சரிவர விசாரணை செய்யாம பாதி சொத்துல பங்கு தர சொல்லியிருக்கு, அதையும் தர முடியாது அப்படின்னு சொல்லி அவர் வழக்கு தொடுத்திருக்காங்க. இந்த வழக்கை விசாரணை செய்த மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் மகளுக்கு எந்த உரிமையும் கிடையாது, அவர் இந்த சொத்துல உரிமை கோர முடியாது, உரிமையை இழந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொத்துல தருவதற்கு உரிமை தருவதற்கு சாத்தியக்கூறு இல்லைன்னு சொல்லி முழுமையாக மறுத்திருக்கு. எதற்காக இந்த லீலாவதி அவர்களுக்கு உரிமை மறுக்கப்பட்டுச்சு, ஏன் அவர் உரிமை கோருவதற்கு தகுதி இல்லாத நபர் என்பதுதான் இந்த உயர் நீதிமன்றத்துல விவாதம் செய்யப்பட்டிருக்கு. உண்மையில இந்த வழக்கை எடுத்துக்கிட்ட மாண்புமிகு நீதியரசர் எஸ். சவுந்தர் அவர்கள் இதுல பலவிதமான ஒரு விவாதத்தை வைக்கிறாங்க. முதலாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வழக்கை பொறுத்தளவு தந்தை ராமசாமி அவர்கள் அவருடைய மகனுக்கும் மகனுடைய மகனுக்கும் உயில் ஒன்று எழுதியிருக்கிறாரு. இந்த உயில் நிரூபிக்கப்பட்டதா கீழமை நீதிமன்றத்துல? இந்த உயில் செல்லுபடியாகுமா? இந்த உயிலானது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் பிரிவு 68 படி சாட்சியங்கள் முன்னிலையில நிரூபிக்கப்பட்டிருக்கா? இரண்டாவது, இந்த வாரிசுரிமை சட்டம் பிரிவு 63 உட்பிரிவு C படி நிரூபிக்கப்பட்டிருக்கா என்பதை விவாதத்துக்கு எடுத்துக்கிறாங்க. இரண்டாவதாக, மகள் ஒரு தவறு பண்ணியிருக்கிறாங்க. திருமணத்திற்கு முன்பு எனக்கு இந்த சீர்வரிசைகள், நகைகள், என்னுடைய ரொக்கமாக பணம், என்னுடைய அக்கௌண்ட்ல வைப்பு தொகை எல்லாம் வைக்கிறதுனால நான் இந்த சொத்தில் உரிமை வேண்டாம் அப்படின்னு சொல்லி, பூர்வீக சொத்துல உரிமை வேண்டாம்னு சொல்லி ஒரு ரிலீஸ் டீட் என்று சொல்லக்கூடிய விடுதலை பத்திரத்தை எழுதி கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே நம்ம ஒரு வழக்குல பார்த்தோம், பெண்களுக்கு சீராட்டி பாராட்டி நகைகள் போட்டு நீங்க திருமணம் செய்து வச்சாலும் அவருக்கு சொத்துல உரிமை இருக்கு அப்படின்னு. அப்படி பார்த்தா இது அதுல செல்லணும்ல, ஏன்னா இவங்களுக்கு நகை இதை வரதட்சணை தானே கொடுத்திருக்காங்க, வரதட்சணை வாங்குவதும் தவறு, கொடுப்பதும் தவறு கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அதை எடுத்துக்கிற கூடாது, உரிமை தரணும்னு ஏற்கனவே ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு. ஏன் இதுல மறுத்து இருக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். மூன்றாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே இவங்க ரிலீஸ் டீட் ஒண்ணு கொடுத்திருக்காங்க, விடுதலை பத்திரம். இந்த விடுதலை பத்திரத்தின்படி இந்த இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு 6 கட்டுப்படுத்துமா கட்டுப்படுத்தாதா?
ரெண்டாவது, இந்த இந்து வாரிசுரிமை சட்டமானது திருத்தப்பட்ட சட்டம் 2005 வந்திருக்கு. அது என்னைக்கு அமெண்ட்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா 20/12/2004 அமெண்ட்மெண்ட் ஆயிருக்கு. அப்ப 2004க்கு முன்புதான் தந்தை ஒரு உயிலை எழுதியிருக்கிறாரு. அப்படி பார்த்தால் இந்த சட்டம் வருவதற்கு முன்பு அவர் உயில் எழுதியதால் இந்த இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு 6 உட்பிரிவு 1 படி மகளுக்கு உரிமை தர முடியுமா முடியாதா? இந்த மாதிரி ஒரு 5 விதமான விவாதங்களை வச்சிருக்கு. முதலாவதாக நீதிமன்றம் எதை பரிசீலனை செய்யுதுன்னா, மகள் எழுதி கொடுத்த ரிலீஸ் டீடை வந்து பரிசீலனை செய்யுது. அந்த மகள் லீலாவதி அவர்கள் வந்து கல்யாணத்துக்கு முன்பு பணம் நகை எல்லாம் வாங்கிட்டு ஒரு ரிலீஸ் டீட் எழுதி கொடுக்குறாங்க சீதனமாக. அதாவது குடும்ப சொத்தில் எனக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ரிலீஸ் டீட் அவங்க எழுதி கொடுத்திருந்தா மட்டும் இந்த பிரச்சனை வந்திருக்காது. அவங்க அது கூட சேர்ந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, 50,000 ரூபாய் பணமாக பெற்றுக்கொண்டு நான் விடுதலை பத்திரம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த வழக்குல மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை கொண்டு வந்திருக்கு. ஏற்கனவே நம்ம ஒரு வழக்குல பார்த்தோம், ஏன்னா சாந்தி தேவி ராணி தேவி அந்த வழக்குல பார்த்தோம். ஒரு ஆவணம் எழுதப்படுது அப்படின்னா அதற்கு ஈடு இணையாக நாம் ஏதாவது ஒண்ணு அவங்ககிட்ட இருந்து வாங்கணும், பணமா வாங்கணும். அந்த பணம் கொடுக்கப்படல அப்படின்னா அந்த ஆவணமானது செல்லாது. பணம் கொடுத்தால் செல்லும், பிரதிபலன் இருக்குல்ல. அப்ப இத வந்து அவங்க சீதனம் வாங்கியிருந்தா மட்டும், சீதனம் வாங்கிட்டு இந்த ரிலீஸ் டீடை எழுதியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு உரிமை கிடைச்சிருக்கும். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 50,000 ரூபாய் நான் பெற்றுக்கொண்டோம்னு அந்த ரிலீஸ் டீட்ல எழுதியிருக்காங்க. 50,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு நான் இந்த விடுதலை பத்திரத்தை எழுதி தரேன்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பத்திரம் எப்ப எழுதப்பட்டிருக்கு, 18/1/1982 எழுதப்பட்டிருக்கு. அப்ப 82 எழுதப்பட்ட ஒரு பத்திரம், ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட பத்திரம், பணம் பெற்றுக்கொண்டு எழுதப்பட்ட பத்திரம், அந்த விடுதலை பத்திரத்தின் காரணமாக மகளுக்கு சொத்தில் உரிமை கோருவதற்கு எந்த விதமான சாத்தியக்கூறும் கிடையாது. இரண்டாவதாக, தந்தை ஒரு உயில் எழுதி வச்சிருக்காரு பாத்தீங்களா, அந்த தந்தை எழுதி வச்ச உயில் வந்து அந்த உயிலின் மூலம் மகளுக்கு உரிமை வந்து கிடைக்குமா கிடைக்காதா? அப்ப அந்த உயிலானது 7/3/1996 எழுதப்பட்டிருக்கு. எப்ப, தந்தை உயிரோட இருக்கும்போது. அப்ப இந்த உயிலை வந்து நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது, எழுதி வாங்கியவருடைய பொறுப்பு. அப்ப எழுதி வாங்கியவர் வந்து என்ன பண்ணணும், அந்த உயில்ல சாட்சி கையெழுத்து போட்டவங்க எல்லாத்தையுமே கோர்ட்ல போய் வச்சு நிரூபிக்கணும், உயிலை நிரூபிக்கணும். இதைத்தான் இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு 63, இந்திய சாட்சிய சட்டம் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் பிரிவு 68 தெளிவாக சொல்லுது. அப்படி பார்த்தா இந்த உயில் வந்து என்ன எழுதியிருக்கிறாங்க, ஏற்கனவே மகளுக்கு நாங்க 50,000 ரூபாய் கொடுத்து ரிலீஸ் டீட் எழுதிட்டோம், விடுதலை பத்திரம் வாங்கிட்டோம். அந்த விடுதலை பத்திரத்தின் காரணமாக மகள் லீலாவதிக்கு இந்த சொத்தில் உரிமை கோருவதற்கு எந்த விதமான சாத்தியக்கூறும் கிடையாது. ஆகையால் என்னுடைய பூர்வீக சொத்து மற்றும் சுய சம்பாத்தியத்தில் சேர்த்த சொத்துக்கள் அனைத்தையும் எனது மகனுக்கும் மகளுக்கும் நான் வந்து உயில் எழுதி வைக்கிறேன்னு சொல்லி தந்தை ராமசாமி அவர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, இந்த உயில்ல அந்த விடுதலை பத்திரம் ரிலீஸ் டீடை வந்து மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க. 50,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு வாங்கினது. அதனால் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, உயில்ல தெளிவாக நீங்க எழுதி கொடுத்த ரிலீஸ் டீடு பதிவு செய்யப்பட்டிருக்கு, அதை மேற்கோள் காட்டி எழுதப்பட்டிருக்கு. அப்படி எழுதப்பட்டதன் விளைவாக உண்மையிலே உங்களுக்கு கொடுப்பதற்கு சாத்தியம் கிடையாது. இந்த வாரிசுரிமை சட்டம் பிரிவு 63 உட்பிரிவு C படியும், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் சாட்சிய சட்டம் பிரிவு 68 படியும் இது நிரூபிக்கப்பட்டிருக்கு. உங்கள் தந்தையானவர் மனநிலை பாதிக்கப்பட்ட போதோ இல்ல சுயநினைவு அற்ற போதோ இந்த உயில் எழுதப்படல, அவர் சுயநினைவோட இருக்கும் போதுதான் இந்த உயில் எழுதப்பட்டிருக்கு. இதற்கான சாட்சியங்களும் இந்த கீழமை நீதிமன்றத்துல உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஆகையால் இந்த உயில் செல்லும், அவர் எழுதி கொடுத்ததுதான் செல்லும். ஏன்னா நீங்க எழுதி கொடுத்த ரிலீஸ் டீடும் இதுல மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த தந்தையின் சுய சம்பாத்தியத்தில் சேர்த்த சொத்தும் பூர்வீக கூட்டு குடும்ப சொத்தும் இந்த ரிலீஸ் டீடு மற்றும் உயிலை நம்ம மேற்கோள் காட்டி பார்க்கும் பட்சத்தில் லீலாவதி அவர்களுக்கு உரிமை கோர வாய்ப்பு கிடையாது. அவருக்கு எந்த சொத்துலையுமே பங்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த கீழமை நீதிமன்றம், அதாவது உரிமையியல் நீதிமன்றம் பாதிப்பு சொத்து கொடுக்கலாம்னு சொல்லிச்சு பாத்தீங்களா, அப்படி கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் சொல்லிச்சு பாத்தீங்களா, அதை தீர்ப்பை நாங்க வழிமொழிகிறோம், அதை நாங்க பதிவு செய்யறோம், அதை நாங்க அக்செப்ட் பண்றோம், அதனால் இவருக்கு சொத்தில் உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லி தெளிவாக ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. உண்மையிலே இதுல பல இந்த தீர்ப்பு வந்து படிச்சு பார்க்கும்போது நிறைய விடயங்கள் வந்து நமக்கு கிடைக்க வருது. பெண்கள் எப்படி உஷாரா இருக்கணும், ரிலீஸ் டீட் எழுதுனா பணம் வாங்கக்கூடாது, பணம் வாங்கிட்டு எழுதக்கூடிய ரிலீஸ் டீட் செல்லுபடி ஆகும்,
எந்த ஒரு ஆவணமாக இருந்தாலும் பதிவு செய்யப்படணும். இந்த உயில் எழுதுவாங்கிறவங்க உயிலை வந்து நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும். பல நேரங்கள்ல உயில் நிரூபிக்கப்படாம போறதுனால சொத்தானது வேறு நபர்களுக்கு கைமாறி இருக்கு அப்படிங்கிற ஒரு காலகட்டத்திலையும் நம்ம நிறைய வழக்குகள் பார்த்திருக்கோம். அதனால் உயிலை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு எழுதி வாங்குவருடைய பொறுப்பு. கட்டாயமாக நீதிமன்றத்துல உயிலை நிரூபிச்சுதான் ஆகணும். நிரூபிக்க தவறாதீங்க. அதற்கு ஏற்றாற்போல் ஆவணங்களை தயார் செய்யுங்க. ஒரு பத்திரம் எழுதுறீங்க அப்படின்னா எதெல்லாம் மேற்கோள் காட்டணுமோ, எதெல்லாம் முந்தைய ஆவணங்களை எல்லாம் கொண்டு வரணுமோ எல்லாம் கொண்டு வந்து ஒரு தெளிவான பத்திரத்தை எழுதுங்க. நீங்க நல்லா ஒரு முறைக்கு இருமுறை படிச்சு பார்த்து ஒரு பத்திரங்கள் எழுதுங்க. இந்த பல விஷயங்களை வந்து இந்த வழக்கு மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிற முடியுது. எவ்வளவு ஒரு போராட்டம், 40 வருஷ போராட்டத்தை வந்து நீதிமன்றம் மூலம் ஒரு குடும்ப சொத்து போராட்டம் முடிவுக்கு வந்திருக்கு. அது புஷ்டா போச்சிருக்கு நீதிமன்றம். ரியல் எஸ்டேட் கொடுத்ததுக்கு அப்புறம்லாம் சொத்துல கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப பெண்கள் வந்து நீங்க வந்து சீதனம் வாங்குறீங்க, சீதனம் வாங்கிட்டீங்க அப்படின்னா உண்மையிலேயே சொத்தை வந்து விட்டு கொடுத்துருங்க. இல்ல எனக்கு சீதனம் வேண்டாம், வரதட்சணை வாங்குவதும் தவறு, கொடுப்பதும் தவறு. தந்தை வந்து சொத்து வச்சிருந்தாலும் சரி, கடன் வச்சிருந்தாலும் சரி, உடன் பிறந்தது நான் அவர் கூட அவர் என்னை பெற்றதுனால் நான் அதுல ஈக்குவல் ஷேர் எடுத்துக்கிறோம்னா தாராளமாக வரவேற்கத்தக்கது. ஒரு கல்யாணத்துக்கு நல்ல நகை எல்லாம் பணம் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு ஒரு 15 வருஷம் கழிச்சு வந்து சொத்துல பங்கு கேட்பது வந்து எந்த விதத்துல ஏற்புடையாது. இதனால் உங்களுடைய உடன் பிறந்த உறவு முறை, நீங்க சின்ன வயசுல இருந்து ஒன்னா ஒட்டி வளர்ந்துருப்பீங்க, அந்த உறவு முறை தான் பாதிக்கப்படும் ஒழிஞ்சு இதுல ஒரு நல்லிணக்கம் ஏற்படுமா அப்படின்னா ஏற்படாது. அதனால இந்த சொத்துனால வந்து பல குடும்பங்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் பல இடங்கள்ல வந்து ஒருத்தர் சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஒருவரை ஏமாற்றணும் அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. வஞ்சகத்தால் வாழ்வதை நீங்க வந்து நல்ல சிறப்புடன் வாழ முடியாது. வஞ்சகத்தால் ஒருவரை வீழ்த்த நினைக்காதீங்க. உண்மையிலே மீண்டும் இது போல சட்டம் சார்ந்த காரணங்களை சந்திப்போம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. நன்றி.